பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல் லுக் 1 தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 15 மேக்கப் டியூட்டோரியல் தீபாவளிக்குன்னே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே நீங்கள் லைக் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடேன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் லைக் ரைஸ் வாட்டர்னு நினைக்கிறேன், அந்த மாய்ஸ்சரைசர் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு. ஸோ இந்த சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடும்போது நல்லா ஹைட்ரேட் பண்ணி இருக்கும். அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும். அண்டு செகண்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமருக்கு மாஸோட கிரிப்பிங் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ லைக் ஸ்கின் கேர் பண்ணுற வரைக்கும் எதுவும் தெரில. பட் நான் ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் போடும்போது ஓவர் பிரைட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு ஃபைனல் லுக் நான் காட்டியிருப்பேன். அதுதான் உண்மையாக எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச லுக்கு. கேமராவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக எனக்கு இருக்க பிக்மெண்டேஷன் அண்ட் சைடில் இருக்க பிம்பிள் மார்க் அண்ட் இன்னொரு பிக்மெண்டேஷனை மறைக்கிறதுக்கு மாஸோட கவரேஞ்சஸ் பேலட்லேருந்து நான் ஒரு டார்க் ஷேட் எடுக்கிறேன். அதுக்கு ஷேட்லாம் கிடையாது. ஸோ ஒரு டார்க் ஷேட் எடுத்து நான் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு பிரைட்டாக தெரியுது. ஆக்சுவலி என் ஸ்கின்னில் போடும்போது ஆரஞ்சு மாதிரி இருக்கும். அது ஆரஞ்சு கரெக்டர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் நான் என் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால நான் அதை நோட் பண்ணல. ஸோ எடிட் பண்ணும்போது தான் நோட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட்டாக நான் வீடியோ ஃபைனல் லுக் எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஐயோ இது வித்தியாசமாக இருக்கே, நமக்கு கண்ணாடியில் தெரிகிற மாதிரி இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு பேக்ரவுண்டில் வச்சு எடுத்தேன். ஸோ அது உண்மையாகவே என்ன கலர் தெரிஞ்சிச்சுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே வீடியோவில் இருந்திருக்கும். அண்ட் இப்போது நான் அந்த கன்சீலர் போட்டு பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரு, இல்லை நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கூட எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் அதை காட்டல. நான் ஒரு ஒயிட் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை ரொம்ப கம்மியாக ப்ரஷில் எடுத்து என் கையில் பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் அதை ஃபேஸில் போட்டேன். ஸோ தட் அது வந்து லாக் பண்ணிக்கோ நான் போட்ட கன்சீலரை. அண்ட் லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷனில் நியூட்ரல் ஆல்மண்ட் 340ன்ற ஷேட், N340 நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேடை எடுத்துக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு க்ளோசஸ்ட்டு ஷேடு தான். சொல்லப்போனால் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின்னுக்கு க்ளோசஸ்ட் ஷேடு. பட் இதில் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே தெரியுது. ஸோ எனக்கு அப்போ தான் புரியவே வந்தது, ஓகே பேக்ரவுண்ட் தான் ரீசன் இதுக்கு, இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் நான் அதை பார்க்கல. பட் எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மாற்றி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக போகிறேன். அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் போடுற மாதிரியே நீங்கள் மேக்கப் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் என் ஷேடு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 340 நியூட்ரல் ஆல்மண்ட் அந்த ஷேட் ஃபவுண்டேஷனே ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட் ஃபவுண்டேஷன், உங்களுக்கு ஈஸி டு பிளெண்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த தீபாவளிக்கு ஏன் இத்தனை டுட்டோரியல் பண்ணலான்னு நினச்சேன்னா, அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் வச்சுருப்பீங்க, ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் செட் ஆகணுன்றதுக்காக ஒரு 15 டுட்டோரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் 15ம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட்லாம் நான் 1-2 வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா நான் பேசியுமே வீடியோ போடுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கன்சீலருக்கு ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் ஃபார்வர் 52ஓட கவரப் கன்சீலர் எடுக்கிறேன். ஸோ இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 900 வந்துடும் ரேட் வைஸில். பட் நல்லாயிருக்கும். அண்ட் சுகரோட டியூவி மிஸ்ட் ஸ்ப்ரேவை எடுத்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். லைட்டாக அதை கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் அது ட்ரை ஆகிற மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கணும், அதோடு நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அது ஸ்மூத்தாக டக்குன்னு பிளெண்ட் ஆகிடும். இல்லைனாலும் இந்த கன்சீலர் பிளெண்ட் ஆகும். நான் வந்து க்ளோ நேச்சுரலாக வரணும்னு தான் எதிர்பார்த்தேன், அதுக்கு தான். பட் இதில் நான் ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் வேறு பேக்ரவுண்டில் மாற்றும் போது உங்களுக்கு அந்த க்ளோவும் தெரியும் அண்ட் என்னோடய ஃபேஸும் நல்லா இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் பவுடருக்கு லாக்மேயோட காம்பேக்ட் பவுடர். ரீசெண்ட் டைம்ஸாக இந்த பவுடரில் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இதுதான் போடணும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹோல் டே நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபேர் ஷேட் தான் போடுறேன். ஸோ பவுடர் போட்டால் இன்னுமே ஃபேராக இருக்க மாதிரி இருக்குது. பட் அது ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி தான் இருக்கும் போட்டால். நேரில் பார்க்க எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால தான் நான் கன்சீலர் போட்டுமே ஹைலைட் பண்ணி அதுக்கப்புறம் பவுடரும் கொஞ்சம் லைட்டர் ஷேடு. ஸோ இது வந்து நேச்சுரல் மார்பிள்னு நினைக்கிறேன், இல்லை சினமன் மார்பிளாக என்னன்னு தெரியல, நேச்சுரல் மார்பிள் தான் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஷேடு நான் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் செக்
செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அண்ட் அகெயின் அதே டியூவி மிஸ்ட் ஸ்ப்ரேவை என்னோட பியூட்டி பிளெண்டரில் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு, உங்களுக்கு இன்கேஸ் ஹெவியாக ஃபீல் ஆகுதுன்னா பவுடர் மேலே இது பண்ணலாம். நான் வந்து என் பேஸை செட் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணேன். நீங்கள் ஹெவினஸ்ஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதுனாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஐ லுக் இன்றைக்கி என் ட்ரெஸ்ஸில் க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் ஆக்சுவலி ட்ரான்சிஷன் ஷேடாக நான் ஃபுல் ஐலிட்ஸ்க்குமே போட்டுக்கிறேன். என்னோடய வாட்டர் லைனுக்கும் சேம் ஷேடை போட்டுடுறேன். அதுக்கப்புறமா லைட்டாக டார்க்கும் பண்ணிக்கிறேன். மேலே வந்து அவுட்டர் கார்னரில் மட்டும் டார்க்னஸ் வந்து தெரிகிற மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என் ட்ரெஸ்க்கு க்ளோஸாக இருக்க அந்த ரெட் ஷேட் மாதிரி லைக் இது ரெட் மெரூன் இதில் வந்து ரெட் மாதிரியே தெரியுது. பட் நேரில் பார்த்திங்கன்னா மெரூன் மாதிரி தெரியும் அது. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெட்டிஷ் மெரூன் ஷேட் ப்ரௌன் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் அது. ஒரு மாதிரி வார்மாக இருக்க மாதிரி கலரு. ஸோ அதை வந்து நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ அதை வந்து என்னோடய ஃபுல் அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நார்மல் ப்ரஷ் ஃபர்ஸ்ட்டு போட்டும் பார்த்திங்களா அந்த நார்மல் ப்ரஷ் எந்த ப்ராடக்ட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு லைட் கோல்டு ஷேட் எடுத்து லைட் கோல்டு ஷிம்மர் எடுத்து நான் என்னோடய சென்டர் ஐலிட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக என்னோட இன்னர் கார்னர் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன். ஏன் பேலட்டை காட்டலைன்னா பேலட் வந்து நொறுங்கி கிடக்கு. ஸோ அந்த பேலட்டை என்னால் இப்படி காட்ட முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் கீழே வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூவையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்னோடய அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னரை டச் பண்ணல. பட் இன்னர் கார்னரோட ஐலைனர் போடுவோம் பார்த்திங்களா அந்த பார்ட் வரைக்கும் நான் ஒரு பாதி வரைக்கும் கொண்டு போகிறேன். அதுக்கப்புறமா திருப்பி லைட் கோல்ட் ஷேடை எடுத்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ திருப்பி ஃபர்ஸ்ட் போட்ட நம்ம ரெட்டிஷ் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெட்டிஷ் மெரூன் ஷேடை எடுத்து ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஷிம்மர்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும்ல அது ஈவனாக இருக்காமல் அதெல்லாம் இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஐலைனரும் லேஷஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லேஷ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஐலைனர் போடுறதும் காட்டுறேன். வேணா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா போல்டான விங் லைனர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லேஷஸ் வந்து மினிமலாக இருக்க மாதிரி தான் வச்சேன். உங்களுக்கு இந்த லுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் காஜலுக்கு சாம்பரோட காஜல் போட்டுட்டு கோல் காஜல் வந்து நான் அவுட்டர் கார்னரில் மட்டும் போட்டுட்டு அண்டு வந்து ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து சும்மா அந்த லைக் ஸ்ப்ரெட் ஆகி வந்துடக்கூடாது பார்த்தீங்களா ஸ்மஜ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் வந்து அந்த பவுடர் வச்சு செட் பண்ணி என்னோடய இன்னர் கார்னர் வரைக்கும் செட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஸ்காரா போட்டுட்டேன் லைட்டாக லோவர் லேஷஸில் மட்டும் அண்ட் சுகரோட கான்டோர் ஸ்டுடியோ பேலட்னு நினைக்கிறேன் அந்த பேலட்லேருந்து 03 ஷேடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்டோர் எடுத்துக்கிறேன். ஸோ கான்டோருக்கு அதுக்கு ஷேடு கிடையாது கான்டோர் தான். ஸோ கான்டோரை வந்து நான் மினிமலாக போடுறேன். ஆக்சுவலி மினிமலாக போட்டாலும் எனக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் அது இருந்தது. பட் இங்கே இருக்க அதுதான் அகெயின் சொல்லணும்னா பேக்ரவுண்ட் தான் பேக்ரவுண்ட் ஃபால்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் போட்ட ப்ளஷ் கலர் தெரியாது. நான் எவ்வளோ ஹைலைட்டர் போட்டேன் அது எவ்வளோ க்ளோவாக இருந்துச்சுன்னு கூட தெரியாமல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னடா இது தெரியவே இல்லை அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அண்ட் ப்ளஷ் சேம் பேலட்லேருந்து எடுக்கிறேன். அது நிறைய பிக்மெண்ட் இருக்கும் தான் கையில் போட்டு இது பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் போட்டேன். அப்போ கூட இதில் தெரியவே இல்லை. எனக்கு நேரில் நிறைய இருந்துச்சு ப்ளஷ்ஷு. உங்களுக்கு ஃபைனல் லுக்கில் தெரியும். ஸோ ப்ளஷ்ஷும் வந்து நான் ஃபுல் சீக்ஸ் வந்து போடலை. ஜஸ்ட் என் சீக் போன் இருக்க அந்த அங்கே மட்டும் போகிறேன். ஸோ ஒரு ஷேடோ கிடைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கான்டோராயும் ப்ளஷ்ஷும் நம்ம அப்படி அங்கே மட்டும் போடும்போது ஒரு ஷேடோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளஷ்ஷும் கான்டோரும் போட்டு பாருங்கள். அகெயின் நான் போட்ட பவுடரே கொஞ்சம் எடுத்து என் அண்டர் ஐஸ் கிட்ட போடுறேன். பிகாஸ் ஷிம்மர்லாம் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபாலோ அவுட் ஆகிருக்கும். அது பிரைட்டாக தெரியாதுன்றதுனால நான் போட்டிருந்தேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு கூட செட் பண்ணுங்கள். அண்ட் ஹைலைட்டர் சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டர் வந்து போடுறேன். இது நேரில் எனக்கு அவ்வளோ க்ளோவிங்காக அவ்வளோ இது இருந்தது. இதில் லைட்டாக தான் தெரியுது.
என் நோஸில் இருக்க அளவுக்கு க்ளோ வந்து என்னோட 2 சைட் ஆஃப் சீக்ஸ்லேயுமே தெரியும். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் இன்சைட்டோட லிப் இங்க் லிப்ஸ்டிக் ஷேட் நம்பர் கொக்கோ வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன். ஸோ ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுவே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா ஈவனாக போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே என்னோட 27th வரப்போகிற இந்த மாதம் செப்டம்பர் 27th வரப்போகிற மேக்கப் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கால் பண்ணாலும் சொல்கிறேன், இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 499 தான் ஃபீஸ். அண்ட் டிஷ்யூ வச்சு அந்த லிப்ஸ்டிக்கை வந்து எடுத்துடுறேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா என்னோட நேச்சுரல் லிப்ஸ் ப்ளஸ் அந்த லிப்ஸ்டிக்கோட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான லுக் வந்திருக்கு, ஒரு அவுட்லைன் லுக்கு. ஸோ அதுக்கப்புறமா Maybelline ஒன்லேயோட க்ளாஸ் அது. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து நான் போடுறேன். ஷேட் நம்பர் சாசி. ஸோ அது வந்து நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ லைட் ஷேட் வித்தவுட் அ லைனர், வித்தவுட் எனி ஒரு டார்க் ஷேட் இல்லாமல் அதை போட்டிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ அதை நான் போட்டுடுறேன். இந்த பேக்ரவுண்ட்னால தான் அது வித்தியாசமாக தெரியுது. இப்போ உங்களுக்கு ஃபைனல் லுக் வரும். அந்த ஃபைனல் லுக்கை பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி வைங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது. தேங்க்யூ.